வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி முருங்கைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காயை வச்சு ஒரு சாம்பார் தான் செய்ய போகிறோம். இது கூடவே ஒரு முட்டை பொரியலும் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருள்: நான் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் சின்னதாக. கருவேப்பிலை, கத்திரிக்காய். காய் நீங்கள் எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கோங்க. நான் கத்திரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. புளி கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன், தக்காளி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால. பருப்பு நான் ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள்லாம் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. புளி இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ரொம்பவும் புளிப்பாக இருந்தால் நல்லா இருக்காது, அதனால் நீங்கள் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துட்டு பொரிஞ்சதுக்கு முன்னாடி வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகும் உளுந்தும் சேர்ந்த மாதிரி எடுத்திருக்கேன், கடுகு உளுந்தம் பருப்பு. இப்போ பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம், இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கணும். ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா கலர் மாதிரி இந்த அளவுக்கு வந்திருக்கணும். இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நான் நாட்டு தக்காளி தான் எடுத்திருக்கேன். ஒரு 3 தக்காளி. இதை நல்லா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா தக்காளி வதங்கணும். அது வரையும் நீங்கள் ஸ்டவ்வை முழுமையாக கம்மி பண்ணி வச்சுட்டு நல்லா அந்த மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் ஆகும் நல்லா வதங்குறதுக்கு. அது வரையும் நல்லா வதக்கி விடுங்க. அந்த மாதிரி நல்லா கிளறி கொடுத்து தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய், இதுக்கு பதிலாக நீங்கள் எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கோங்க. இதை இந்த காயை சேர்த்து ஏற்கனவே நம்ம உப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். இப்போ காய்க்கு கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படி மூடி போட்டு வச்சுருங்க. அந்த ஹீட்டிலே நல்லா வேகட்டும். காய் நல்லா வெந்தாதே அது சாம்பார் நல்லா மணமாக இருக்கும். இப்போது ஒரு 2-3 நிமிஷம் அப்படி நல்லா காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் எப்போவும் அரைச்சி வச்சுருக்க பொடி குழம்புத்தூள் ஒரு 2 ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2-3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகாத்தூள் காரம் இல்லை, அதனால் நான் 1.5 ஸ்பூனுக்கு எடுத்துருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு புளி ஊற வச்சுருந்ததை நல்லா கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ புளி ஊற்றி நல்லா கலந்து விட்டாச்சு. தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி, எந்த அளவுக்கு சாம்பார் வேணுமோ, ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் அந்த அளவுக்கு ஊற்றிருக்கேன். இப்போ வேக வச்சுருந்த பருப்பை சேர்த்துக்கோங்க. வேக வச்சுருக்க பருப்பையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு உப்பு காரம்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிட வேண்டியதேன். இந்த பக்கம் கொதியட்டும். ஒரு 6-7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா வெந்துருச்சு. காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க வேண்டியதேன். இப்போ ஒரு அருமையான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது இட்லிக்கு, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும்.
இப்போ இது கூடவே ஒரு முட்டை பொரியல் பண்ணிக்கிறலாம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காய்ச்சதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே கடுகு பொரிச்சதுக்கு பின்னாடி வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினாதான் முட்டை பொரியல் நல்லா இருக்கும். இல்லைன்னா நறுக்குன்னு இருக்கும் ஒரு மாதிரி வெல்றதுக்கு. வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்தளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ மஞ்சத்தூள் லைட்டாக முட்டை கவுச்சி வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வெங்காயத்தோடு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டை நீங்கள் எத்தனை முட்டை ஊற்றுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயத்துடைய அளவை சேர்த்துக்கோங்க குட்டி குறைச்சி. இப்போ நான் ஒரு 4 முட்டை எடுத்து இது கூட சேர்த்துட்டு இதுக்கு உப்பு தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதிகமாகிடாமல் கடைசியாக நீங்கள் உப்பு இல்லைன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கடைசியாக. இப்போ எல்லா முட்டையும் இந்த மாதிரி உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ அடி பிடிக்காமல் கை விடாமல் நல்லா இந்த மாதிரி கிளறி கொடுங்க. இந்த மாதிரி கடாயில் ஒட்டி வரும். நீங்கள் அது மாதிரி எடுத்து விட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டு நல்லா கிளறி கொடுக்கணும். நீங்கள் புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாகவே முட்டை பொரியல் பண்ணிடலாம். ஒரு சாம்பார் வச்சிங்களா, ஒரு முட்டை பொரியல் பண்ணி டக்குன்னு நீங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஊட்டிடலாம். இப்போ ஒரு அருமையான முட்டை பொரியல் ஆயிடுச்சு. இப்போ சாம்பார் முட்டை பொரியல் இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹைப் பண்ணிடுங்க.